So microsporogenesis அப்படிங்கிறது the formation of microspores இல்லையா? first number 1 என்ன சொல்றோம் அப்படின்னா formation of microspores from எதுல இருந்து அது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா from microspore mother cell, that is called by MMC. Formations of microspore from microspore mother cell எந்த ப்ராசஸ்ல அது கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா through microsporogenesis, through எது மூலமா நடக்குதுன்னா divisions. What type of the divisions அப்படின்னா through meiotic divisions. Meiotic division. The formation of microspores from microsporo mother cell. So this is microspore mother cell. Three MMC வந்து microspore mother cell. Mother cells through meiotic division is known as microsporogenesis. But actually இது பாத்தீங்க அப்படின்னா it's not the easiest process. உடனே வந்து இது வந்து microspore mother cell வந்து டைரக்டாலாம் இது வரல. இது வந்து நம்ம எதுல படிக்கலாம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர்ல நம்ம பார்க்க முடியும். சோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் மூலமா இது கிடைச்சிது. இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர்ல இது தெரியணும்னா இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் அப்படின்னு ஒரு டாபிக் நமக்கு இருக்கு. அந்த நான் ஷார்ட்டா சொல்றேன் உனக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர். சோ ஃபர்ஸ்ட் நீங்க டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் டயகிராம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யங் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும் இல்லையா? So the young development of anther we can see in the structure. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு இருக்குது. ஓகேவா? So இந்த ஸ்ட்ரக்சர்ல அவுட்டர் லேயர் எதால ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா the outer layer is made up of parenchyma cells அப்படின்னு சொல்றோம். இந்த parenchyma cells பேர் என்னது அப்படின்னா epidermis. ஓகேவா? இதெல்லாம் epidermal cells. So these are all called by epidermal cells. So below the epidermal cells we can see the different cell that is called by hypodermal cells. இந்த செல்லுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா hypodermal cell. This is hypodermal cells. So one of the hypodermal அப்படி சொல்றத four corner of the hypodermal cells. நாலு கார்னர்ல இருக்கக்கூடிய hypodermal ஃபுல்லா நான் இந்த டயகிராம் போட்டாதான் அந்த நாலு கார்னர்ல இருக்கக்கூடிய hypodermal cells நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? So இந்த நாலு கார்னர்ல இருக்கக்கூடிய hypodermal cells, the four corners of the hypodermal cells which act as here. The hypodermal cells எதா ஆக்ட் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா hypodermal cell is act as here. So act as here archisporial cell. Archisporial cell. That archisporial cell is undergoing the division. இப்ப ஞாபகம் வருதா உங்களுக்கு? The archisporial cell வந்து ஒரு division நடக்கும். அந்த divisionக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா this is a periclinal division. As a result of periclinal division, two cells are formed. One is the primary parietal layer, and another one is called primary sporogenous layer. Primary sporogenous layer. இங்கதான் உனக்கு வந்து இது ஸ்டார்ட் ஆகுது, நோட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மைக்ரோஸ்போரோஜெனிசிஸோட நோட்ஸ் வந்து அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரைமரி parietal layer அப்படிங்கிறது which is undergoing the both division. என்ன டிவிஷன்லாம் போகும் அப்படின்னா periclinal division and anticlinal division. இந்த ரெண்டு டிவிஷன் நடந்துதான் நமக்கு வந்து என்ன உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 லேயர் வரும். எதுல 4 லேயர் வரும்? ஆந்தர் வால்ல 4 லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, which gives rise to 3 layers. Already epidermis இருக்கு, மீதி 3 layers மட்டும் ஃபார்ம் ஆகும். First layerக்கு பேரு already epidermis, second layer is called endothelium, and third layer is known as, so that is வந்து என்னது middle layer, and that last layer is known as a tapetum. The last layer க்கு என்ன பேரு அப்படின்னா tapetum. இது வந்து நமக்கு development of antherல நம்ம படிச்சுக்கிறோம். பட் நமக்கு இப்போ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் என்ன தேவைன்னா அந்த பிரைமரி ஸ்போரோஜெனசிஸ். இந்த பிரைமரி ஸ்போரோஜெனசிஸ் வந்து எந்த டிவிஷன் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்போரோஜெனஸ் செல்ஸ். பிரைமரி ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் எதா மாறணும் அப்படின்னா பிரைமரி ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூவா மாறணும். அப்ப டிஷ்யூவா மாறுது அப்படின்னா
it will be converted into forming a tissues. You can write here. The hints வச்சுட்டு நீ எழுதிடலாம். Primary sporogenous tissue. The primary sporogenous tissue is undergoing the mitotic division. இங்க இருந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா mitotic division நடக்கும். Mitotic division to form எதை கொடுக்க போகுது அப்படின்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் கொடுக்க போகுது. எதை கொடுக்க போகுது? மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ். இப்ப மைக்ரோஸ்போர் மதர் செல் எங்க இருந்து வந்து நமக்கு தெரியுதா? மைக்ரோஸ்போர் மதர் செல் எங்க இருந்து வந்துச்சு? ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் தான் வந்துச்சு. ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் எங்க இருந்து வந்தது? ஆர்கிஸ்போரியல் செல். ஆர்கிஸ்போரியல் செல் எங்க இருந்து வந்தது? ஹைப்போடர்மல் செல்ஸ் இருந்து வருது. ஓகேவா? இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் which is undergoing the reduction division, which is undergoing reduction division. So the reduction division RD அப்படின்னு நம்ம போடலாம். இல்லனா இதுக்கு இன்னொரு பேர் வந்து meiotic division. ஓகேவா? meiotic division to form எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா 4 haploid microspore form. 4 haploid microspores. 4 haploid microspores. In the 4 haploid microspore தான் நம்ம என்ன சொல்றோம்? Microsporogenesis. Okay, what is the microsporogenesis? The 4 haploid microspores are formed from எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? Microspore mother cell by reduction division is known as a microsporogenesis. Okay, the 4 haploid microspores are matured. ஓகேவா? அப்ப மெச்சூர்ட் மைக்ரோஸ்போர்ஸ் இங்க இருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெச்சூர்ட் மைக்ரோஸ்போர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? ரிலீஸ் ஆயிடும். The mature microspores are separated from one another. இருக்கா? அந்த பாயிண்ட்ஸ் இருக்கா? The mature microspores are என்ன பண்ணும்? Separated from one another. Separated from one another. ஓகேவா? And release through எது வழியா வெளியேறும்? Release through or dehiscence சொல்லலாம். Okay, release through the ஸ்டோமியம். ஸ்டோமியம் வழியா அதெல்லாம் என்ன ஆகும்? வெளியேறிடும். ஸ்டோமியம் வழியா வெளியேறும். ஓகேவா? பட் இன் சம் கேசஸ், ஓகேவா, இன் சம் கேசஸ் that microspores are not secreted from one another. They have to cluster together. or வந்து ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணனும்னா they have to forming a small ball like structure. இல்லையா? அதுதான் வந்து என்ன பண்ணுது? small ball like structure வந்து ஃபார்ம் பண்ணும். சோ அதுக்கு பேரு தான் என்ன பேரு அப்படின்னா பொலினியம். This is called by polinium. ஓகேவா? இதுக்கு பேரு வந்து பொலினியம். இதுக்கு பேரு பொலினியம். இந்த பொலினியத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா all the microspores are held together to forming a small ball like structure. ஓகேவா? so this is called polinium. இதுக்கு பேரு பொலினியம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு பொலினியம். பொலினியம். ஓகேவா? POLLINIUM. so this is called by corpusculum. Corpusculum. And the small thread-like structure from the corpusculum is known as retinaculum. Retinaculum. ஓகேவா? so இது எதுல இருக்கு அப்படின்னா calotropis இருக்கு. this is in the calotropis. எக்ஸாம்பிள் வந்து calotropis. இதுதான் microsporogenesis உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இல்லையா? so see once again in your notes. The first one, the stages involved in the formation of stages involved. நம்ம டைரக்டா என்ன போட்டோம்? the formation of microspores அப்படினு போட்டோம். the stages எல்லா ஸ்டேஜஸும் பார்க்கணும் இல்லையா? அதனால the stages involved in the formation of haploid microspores from diploid microspore mother cells. Haploid அப்படிங்கிறது that is half of the chromosome. Diploid அப்படினா this is 2n. இங்க இதுல எது 2n அப்படினா this is 2n. This is வந்து என்னது? n. This is a haploid microspore mother cell through என்னது? meiosis or meiotic அப்படினு சொல்லலாம். That is called microsporogenesis. The primary sporogenous cells, okay, directly சில இடத்துல என்ன பண்ணா directly microspore mother cell ஆக்ட் பண்ணும். சில நேரங்கள்ல என்ன பண்ணும் அப்படினா which is undergoing the few mitotic division. இங்க கொடுத்திருந்தாங்க இல்லையா? few mitotic division போயிட்டு தான் microspore mother cell அது மாறும். ஓகேவா? each microspore mother cell divides meiotically. அப்ப mitotic எங்க இருக்கு, meiotic எங்க இருக்குன்னு பார்க்கணும். so mitotic division எங்கமா நடக்குது? you get up and tell me.
So where the mitotic division is occur? So the mitotic division is occur in the primary sporogenous tissue. Meiotic division எங்க நடக்கும் அப்படின்னா microspore mother cell ல meiotic divisions வந்து நடக்கும். Clear? So each microspore mother cell divides meiotically to form a tetrad of 4 haploid. Tetradனாலும் 4 haploid microspores same தான். Clear? So microspore soon உடனே இந்த 4 haploid microspores இங்க form பண்ண உடனேயே so immediately அது என்ன பண்ணுது அப்படின்னா soon separate from one another and remain free in the anther locule. அந்த 4 anther locules இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி 4 anther locules இருந்துச்சு பாத்தீங்களா பட்டர்ஃப்ளை மாடல்ல. சோ இந்த 4 anther loculeக்குள்ள அது வந்து என்ன ஆகும்னா செப்பரேட்டட் ஆயிடும். சோ ஒன்னோட ஒன்னு டைட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், தனித்தனியா பிரிஞ்சிரும் அப்படிங்கறாங்க. in some plants ஓகேவா develop into pollen grains. அது என்ன சொல்றாங்க, the microspore is developed into pollen grains. ஓகேவா microspore ஒரு child அப்படின்னா pollen grains ஒரு யங் மேன் மாதிரி. ஓகேவா சோ அந்த மாதிரி இது பண்ணிக்கணும். மைக்ரோஸ்போர்ஸ் எதா மாறுது, pollen grains மாறுது. in some plants all the microspores in the microsporangium, சில பிளான்ட்ஸ்ல மட்டும் எல்லா மைக்ரோஸ்பொராஞ்சியம் என்ன பண்ணா ரிமைன் மறுபடியும் என்ன பண்ணுமா ஹெல்ப் டுகெதர். ஓகேவா இஸ் கால்ட் பொலினியம். தட் இஸ் கால்ட் பை காலோட்ரோபிஸ். அதுல டயகிராம் போடணும்னா இந்த டயகிராம் போடணும், கம்பல்சரி இந்த டயகிராம் போடணும். சோ இந்த டயகிராம்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் கார்பஸ்குலம். அதுல இருந்து வந்து ஒரு 2 பிரான்ச் வருது இல்லையா, அந்த பிரான்ச்சுக்கு பேர் வந்து ரெட்டினாகுலம். each branch consists of a small balloon like structure. So that is called வந்து pollinia. ஓகேவா இந்த மூணு இதையும் நீங்க எழுதியே ஆகணும். The filamentous, the pollinia are attached to the clamp. Pollinia or this is a pollinia. The pollinia are attached to the clamp like structure அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மெயின் clamp like structureக்கு பேர் தான் கார்பஸ்குலம் அப்படின்னு சொல்றோம். இந்த filamentous and thread like structureக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா so that is a retinaculum. The structure is look like வந்து inverted y. ஒரு y வந்து தலைகீழ வச்சா எப்படி இருக்குமோ அத மாதிரி இருக்கு. அந்த inverted y மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேரு, டிரான்ஸ்லேட்டர். y தலைகீழ வச்சா எப்படி இருக்குமோ அதுக்கு பேரு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, you understand? So இதுக்கு இந்த டயகிராம் நீ வந்து first 2 diagram and last 2 diagrams போட்டா போதும். ஓகேவா? So thank you. Do you understand? Yes, ma'am.